ஹalleluya ஹalleluya. நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனாலும் அவருடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்ம ஊருக்கும் கிருபையும் சமாதானம் சத்தியத்தோடு கூட பூரணமாய் விளங்குவதாக. ஆமென். கடந்த வாரம் ஏசாயா 51 அதிகாரம் முழுக்க வாசிச்சோம், 23 வசனமும். ஆனால் முதல் 5 வசனங்கள் பார்த்தோம். பாக்கி இன்னைக்கு பார்ப்போம். உங்களுக்கு ஏசாயா 51 அதிகாரம் 6 to 23 வரைக்கும். ஏசாயா 51 அதிகாரம் 6 to 23 வரைக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒழிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழைசா போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. என்ன சொல்றாருங்க? இஸ்ராயேலர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட மனமடிவத்தின் நிமித்தம் மனமடிவுல இருக்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அவங்க வேதத்தை இருதயத்துல வச்சிருந்தா கூட எப்படி அது செவி கொடுக்கறது இல்லை. அதனால அவனை பார்த்து சொல்றாரு, இந்த செவி கொடுக்காதனால அவங்க எப்படி ஆயிட்டாங்க? தொஞ்சு போயிட்டாங்க. எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம வேண்டாத பார்க்கறாங்க. கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், பூமியை பாருங்கள். வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க. வானத்தையும் பார்க்க சொல்றேன், பூமியையும் பார்க்க சொல்றேன். இதெல்லாம் என்ன? தேவன் என்ன சொல்ல விரும்புறாரு? இந்த வானமும் ஒழிஞ்சு போயிடும், பூமியும் ஒழிந்து போயிடும். அப்ப நீங்க பாக்குறீங்களே, நம்ம பாட்டு பாடுவோம். மண்ணின் வாழ்வும் மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். அப்போ வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும், ஆனால் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஒழியாது, என்னுடைய நீதி ஒழியாது, என்னுடைய ரட்சிப்பு ஒழியாது. வானம் என்னாகுமா? புகையை போல் ஒழிந்து போகும். புகை எப்படி வரும்? நெருப்பில் எனக்கு புகை அப்படியே எரிஞ்சிட்டு அந்த புகை வரும். 2 பேதுரு 3 அதிகாரம் எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்க. 324 பக்கம். 2 பேதுரு 3 அதிகாரம் 10. அது ஆண்டவருடைய நாளா தேவனுடைய நாளா? தேவனுடைய, யாவே தேவனுடைய நாள். யாவே தேவனுடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஒரு நிமிஷம், அது எப்படி யாவே தேவனுடைய நாள் படிச்சீங்க? அதான் உங்கள்ட்ட கேட்டேன். நான் சொன்னதுனால கண்டிப்பா நான் சொன்னதுனால மாத்திரம் இல்ல, பவுலும் சீலாவும் பிரசங்கம் பண்ணாங்க எங்க? பெரோயா பட்டணத்துல. அப்ப அந்த பெரோயர்கள் என்ன பண்ணாங்க? பவுல் பிரசங்கம் பண்ண மாதிரி வேதத்துல இருக்கான்னு பார்த்தாங்க. இப்ப நான் சொன்னது ரைட்டா தப்பானது வேதத்துல பார்க்கணும். இப்ப 10வது வாசிட்டே வாங்க, உங்களை வணங்கும். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க 10ல இருந்து. ஆண்டவருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற தேவன் தான் சொன்னார். யாவே தேவனுடைய நாள்? யாவே தேவனுடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கொஞ்சம் இருங்க, இப்ப 12வது வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். 10வது 12வது அப்படியே கனெக்ஷன் இருக்கா பாருங்க. ஆமா. அப்ப 10வது எப்படி ஆரம்பிக்கிறாரு, 12வது எப்படி ஆரம்பிக்கிறாரு?
தேவனுடைய நாள்னு ஆரம்பிக்கிறாரு 12. அப்ப இது புரிஞ்சதா? அந்த கர்த்தர்ன்றது யாருன்னுட்டு? ஆனா அவங்க ஜெனிட்டா கேட்ட மாதிரி அது கரெக்ட் தான் பிரதர். ஏன்னு கேட்டீங்கன்னா இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஆண்டவர் தானே சொல்லிருக்கேன், நான் இரவுல திருடன் போல வருவேன் இருக்காருல்ல. அவர் தான் சொன்னாரு, என்னுடைய நாள் திருடன் நாள் போல இருக்குன்னு சொல்லல. நாள் வருகை இங்க என்ன சொல்றது? நாள் வருது. எப்பவுமே யாவைகளோட நாள் தான். அப்ப இப்ப என்ன ஆகுதுங்க? எல்லாம் உருகி அப்படியே எப்படி மடமடன்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம். அப்ப எல்லாம் அதான் என்ன வரும்? புகை. அப்ப பூமி எல்லாம் புகையா போகும். அதான் சொல்ற, வானத்தை பூமியை பாருங்க, எல்லாம் போயிடும், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என் நீதியோ, என் ரட்சிப்புன்றது என்னது? என் நீதின்றது என்னது? வார்த்தை. என் ரட்சிப்பு, மை சால்வேஷன் அல்லது மை யாஷுவா, என்னுடைய யாஷுவா நீதி. 1 Corinthians 1:31 சொல்றது தெரியல, அவரே தேவன் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் ரட்சிப்புமானார். அப்போ என்ன இங்க சொல்றாரு? என் நீதி அற்று போவதில்லை அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்து ஒழிந்து போவதில்லை, ஊர்ஜிதப்படுத்துற. என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய ரட்சணி, என்னுடைய நீதி, ஏன்னா அவர் தான் நீதியை செலுத்த போறார். யாஷிக்கணும், அவர் தான் நீதி செலுத்த போறார், தேவனுடைய நீதி. அப்போ அந்த நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே என்ன சொல்றாரு? என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கும். 5வது வசனத்தை பாக்குறோம். அப்ப அந்த நாள்ல தான் செய்யப்படுற. இப்ப நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, நீங்க யார நோக்கி பாருங்க, நீங்க யார நோக்கி பாருங்க சொல்றாரு? யார நோக்கி பாருங்கன்றாரு? யூதர்களுக்கு ஏசாயா சொன்னது ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கன்றார். சபைக்கு என்ன சொல்றாரு? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இப்ப அந்த ஆபிரகாம் சந்ததியில வந்தவங்க யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களோ அவங்க எங்க இருக்காங்க? சபையில இருக்காங்க. சபையில இருக்காங்க. அப்போ அது ஆபிரகாம் சொன்னாலும் என் நீதி சமீபமா இருக்கு, என் நீதி வந்துடுதுன்னு சொல்லல, என் நீதி சமீபமா இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்பட்டதில்லை, வெளிப்படும். ஆனா நமக்கு இப்பதான் ரட்சிப்பு வெளிப்பட்டுருச்சுல்ல பிரதர்? அப்ப சொல்லும் போது ஐசாயா ஓகே, ஆமா, இப்ப வெளிப்பட்டுருச்சுல நமக்கு ரட்சிப்பு. நமக்கு ரட்சிப்பு வெளிப்படுது. இப்ப யூதர், ஆனா யூதர்களுக்கு ஓகே. அப்ப என்னென்ன செய்ய போறேன்றதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்றாரு. அப்போ இது மெயினா யூதர்களுக்கு சொல்றாரா பிரதர்? யூதர்களுக்கு சொல்லி, ஆனா அது எப்ப நிறைவேற்ற போறாருன்னு அந்த காலத்துல சொல்றாரு, தன் குமாரன் கூட தான் நிறைவேற்ற போறாரு. யூதர்களுக்கு முன்னாலே சொல்றாரு. ஆனால் அவங்க செவி கொள்ளாதனால அவங்க பட்சம் அவர் பார்ப்பதை சற்றே நிறுத்திவிட்டு உலகத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்கிறார், தன்னுடைய அனுகிரகத்தை திருப்பி இருக்கிறார். எல்லாம் ஏசாயா 61 எடுங்க. ஏசாயா 61 எடுத்துங்க. ஒண்ணுல இருந்து வாசிங்க, பக்கம் சொல்லுங்க. 867.
யாவையாகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க யாவே தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், யாவே தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் யாவே தேவன் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நிறைய பார்க்கணும். இதுல என்ன சொல்றாரு? 2வது வசனத்துல யாவே தேவனுடைய அனுகிரக வருஷத்தையும், யாவே தேவனுடைய அனுகிரகம் பூமி கிடைக்கிறது. அப்போ யூதர்கள் மேல் வைத்த பார்வையை சற்று நிறுத்திவிட்டு உலகத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை தேவன் திருப்பி இருக்கிறார். என்ன சொல்லுங்க சிஸ்டர், புரியுதுங்களா? அப்ப அதனால சபைக்கு யூதர்களுக்கு நான் சொல்றாரு தவிர, இதை எப்ப நான் செய்ய போறேன்? சபையை ஸ்தாபித்து விட்டு சபையை முதல் பலன் நான் எடுத்துக்கொண்டு பிறகு அந்த முதல் பலனோடு கூட இறங்கி வந்து அந்த நாள், அது என்ன நாள்? ஆண்டவர் வந்து பூமியில அறுத்தாளுகிற 1000 வருடம் அறுத்தாட்சி, அதுல செய்வேன். ஏன் அதை சொல்றாரு? இந்த வானத்தை பாருங்க, பூமி பாருங்க, இதெல்லாம் போகும். ஆனா நான் என்ன சொல்றேன்? அது நிற்கும். நல்ல கவனிங்க, நல்ல செவி கொடுங்க. அந்த நாளுக்கு காத்திருங்கள், அந்த நாளுக்கு ஆயத்தமாயிருங்கள். மனுஷர் 7வது வந்துருங்க. மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இது என்னது? இது மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். என்ன சொல்றாங்க? சத்தியத்தை சொல்லும் பொழுது இவ்வளவு விதமான கஷ்டங்கள் வரும், கலங்காமல் இருங்கள் சொல்றாங்க. வசனத்தினாலும் கிறிஸ்து நாமத்தினாலும் ஒரு இந்த பாடுகள் தானே பிரதர்? ரெண்டு பேர் 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து பாருங்க. பக்கம் 324. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நம்ம ஜனங்கள் பொதுவா ஏதோ வர சொல்றாங்க, ஏசு வரான்னு சொல்றாங்க, கிண்டல் பண்றாங்க. அதேதான் நோவா காலத்துல என்ன நடந்தது? அவரெல்லாம் ஏளனம் பண்ணாங்க. அதே மாதிரிதான் நோவா இவ்வளவு பண்ணாரு, அது ஜனங்க கேட்கல, அதெல்லாம் ஒண்ணும் சட்டம் பண்ணல. வெள்ளம் வந்து எல்லாரையும் வாரி கொண்டு போச்சு. அது வரைக்கும் கிண்டல் தான். அதே தான் இப்பயும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காம. ரொம்ப சில நேரம் வாழ்க்கையில சோதனை வரும், ரொம்ப நம்மளை போட்டு அப்படியே முறுக்கி எடுக்கும். அப்ப என்ன ஆகும்? சில நேரம் கனலெறியும்
சோதனையில் கலங்கிடாதே என் விசுவாசமே. யோவான் சாணர் சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் சாணை காட்டிலும் பெரியவன் ஒருவரும் இல்லை, ஆனால் பரலோக ராஜ்யத்தில் என்ன சொல்றாரு? எடுங்க மத்தேயு 11 அதிகாரம். எடுங்க எல்லாரும். மத்தேயு 11 10 11 ரெண்டு வாசிங்க. பக்கம் 16. அதெப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பாருங்க என்ன ஆச்சு, இது ஏன் சொல்றாரு இப்படி? யோவான் ஸ்நானன் என்ன ஆனாரு? அவரே சந்தேகப்பட்டுட்டார்ல, வருகிறவர் நீர்தானா? ஏன் அவர் சிறைச்சாலையில போட்டாங்களா, சோதனை வந்தது, அதனால முதல்ல என்ன பண்ணாரு? ஞானஸ்தானம் கொடுக்குறப்ப, நான் இவர் அறியாது இருந்தேன், ஜனத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் எவர் மேல் அவர் தான் இவரே தேவாட்டுக்குட்டி நான் சாட்சி கொடுக்கிறேன்னு சொன்ன ஆசாமி கனலெறியும் சோதனையில் கலங்கிடாதே என் விசுவாசமே. அதுதான் முக்கியம். சோதனை போட்டு அப்படி வறுத்து எடுக்கிறப்ப இதெல்லாம் என்ன ஆயிடுவோம்? ஐயோ, நம்ம விசுவாசிக்கிறவங்களாம் கரெக்டா இல்லாட்டி நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா? சில நேரம் அப்படி நான் அப்படி கூட நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். சில நேரத்துல மன வேதனை, அந்த சோதனையில வர வேதனையினால அது தாங்க முடியலையே, நம்ம அந்த நேரத்தை என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் அதான் பேதுரு சொல்றாரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டி கொண்டார். லூக்கா 22 பாத்தீங்கன்னா எடுங்க. லூக்கா 22 அதிகாரம் 31 பாருங்க. 118. பின்னும் ஆண்டவர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ அப்ப போட்டு எப்படி விசுவாசம் ஒழிந்து போயிடும், ஆனால் நமக்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி வரப்ப என்னன்னா அது எல்லாம் உலகமே சொல்லுது, உலகத்துல நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பொம்மை பேசுது, எல்லாம் பண்றது. அப்ப இதெல்லாம் வேதம்லாம் இதெல்லாம் ஒருவேளை இதா இருக்குமோ அப்படின்னு ஒரு சில நேரம் விசுவாசம் ஆட்டம் கூடவே கூடாது. நம்ம காண்கிறதெல்லாம் போய் கடந்து போகிற வேஷம். விசுவாசம் நம்மளை வஞ்சிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுவோம். உபதிரவ நாட்கள்ல மகா உபதிரவம் ரொம்ப மோசமா கொடியதா இருக்கு. நமக்கு ஒரே காரியம் வேதம் 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 வேதம். உலகத்துல நடக்கிற சில காரியங்கள்லாம் வேதம் பொய் இந்த மாதிரி இருக்கும். விசுவாசம் அப்படிலாம் பண்ணுவாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட மன்னிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்கள் அடையாளம் செய்வான். அதனால்தான் பைபிள் படிங்க பைபிள் படிங்கன்றான். சில நேரத்தில் பைபிள் படின்னு சொன்னா சிலர் கோபம் வந்துடுறது. ஏன்? நம்மளை பாதுகாக்கிறது தான். என்ன சோதனையில நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளை 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 அப்படியே நம்ம பலப்படுத்தும்.
சோதனைகளை மேற்கொள்வதற்கான சத்துவத்தை பலனை கொடுக்கும் அந்த வார்த்தை. அதை புரிஞ்சுக்குங்க. நல்ல பிரதர் ஒரு கொஸ்டின் பிரதர், அது எனக்கு எந்த இடத்துல சொல்றான்னு தெரியல. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாருல இந்த மாதிரி கடைசி காலத்துல அவர் வரும்போது விசுவாசத்தை காண விசுவாசம் இருக்குமான்னு கேக்குறாருல, அது ஏன் அப்படி? அப்பனா லூக்கா 18 அதிகாரம் வாசிங்க. லூக்கா 18 அதிகாரம் 8ஆம் வசனம். பக்கம் 110 8 இருந்தது. 8 மாத்திரம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இதுதானே சார்? ஆமா பிரதர், அப்படி கேக்குறாருன்ற. ஏன் அப்படி சொல்றாருன்றீங்களா? ஆமா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி விசுவாசம் அது கடைசி வரைக்கும் நினைச்சுட்டு இருக்கணும். அப்பனா கிறிஸ்துவங்களே விசுவாசம் விட்டு போயிடுவாங்களா எப்படின்றாரு? இல்ல, இங்க எதை பத்தி சொல்றாரு? அந்த சொல்றாருல்ல, அதான் சோர்ந்து போகாம ஜெபிக்கணும்ன்றாருல, அந்த விதவை எக்ஸாம்பிள் கொடுத்து. சோர்ந்து போகாம ஜெபிக்கணும், தாமதமானாலும் தொடர்ந்து ஜெபிக்கணும். அப்படி செய்யறப்ப சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஆமா, ஆனாலும் மனுஷகுமார் வரும்போது ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்? விசுவாசம் இருக்காது. ஈவன் கிறிஸ்தவர்கள் நம்பினவங்க எல்லாம் கூட. ஆமா, லூக்கா 21 அதிகாரம் எடுங்க. லூக்கா 21 அதிகாரம் எடுத்துறீங்களா? 33ல இருந்து வாசிச்சே வாங்க. 36 வரைக்கும். 116 பக்கம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இவைகளெல்லாம் சம்பவிக்கப்படுறதுக்கு இதுதான் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். ஆனால் இது தப்பிக்கிறது எவ்வளவு பேரு? கேட்டுக்கு போகிற வாசல் அகலமா இருக்கு, விசாலமா இருக்கு. அதில் பிரவேசிக்கிறவர் அநேகர். ஜீவன போகிற வாசல் குறுகலா இருக்கு, அதுல தெரிந்து கொண்டு கொஞ்சம் பேர் தான். அவ்வளவுதான். அப்போ விசுவாசம் அவர் வர்றப்ப ஜெபம் பண்றவங்க விசுவாசம் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அவ்வளவு மோசமா இருக்கும். காலத்துல எப்படி இருந்தது? தேவன் நோவாய் கொண்டு கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு மக்கள் செவி கொடுக்கல. அதே போலதான் ஏன் தேவன் சொன்னது விசுவாசிக்கல. அதே போலதான் மனுஷகுமார் நாட்கள் நடக்கும்ன்ற. அவர் வரப்ப விசுவாசம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாரோட இந்த நாள் வராதுன்னு 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அப்ப அவ்வளவு மோசமா இருக்கும். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படணும். சபை எடுத்துக்கொள்ளப்படுற அந்த நேரத்துல சிஸ்டர். ஓகே, சோ அப்ப நம்ம எல்லாருக்குமே இருக்கு சபை. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அவுட், இங்க ஒண்ணும் இருக்காது. சரி, எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா வார்த்தை தான் நமக்கு முக்கியம். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இஸ்ரவேலுக்கு சொல்றாரு,
அனுகிரக வருஷம். அந்த அனுகிரக வருஷம்ன்றது என்னது? உலகத்துக்கு அனுகிரகம் பண்றார் தேவன். உலகத்துக்கு அனுகிரகம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஃபேவரபிள். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? ஏசாயா 61 2ஆம் வசனம். John to proclaim the acceptable year of the Lord and the day of vengeance of our God, to comfort all who mourn. favorable year of Lord சொல்லக்கூடாது ஜான், யாவே காட் சொல்லணும். சரியா? Okay. அங்க ஃபுல்லா LORD 4 கேபிட்டல்ல இருக்கு. 4 கேபிட்டல்னா யாவே காட். Okay. ரைட். இதுல என்ன போட்டிருக்கு? அதேதான். என்ன கீழ? ஃபேவர். favorable year of Yahweh God. அப்போ உலகத்துக்கு எல்லாருக்கும், பாவம் செஞ்சவங்க எல்லாருக்கும், நீ வாழ்த்தை பெற்றுக்கொண்டவர்கள், மேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், கொள்ளாதவர்கள் எல்லாருக்கும், கொண்டவர்களுக்கு மாத்திரம் தான். யாருக்கெல்லாம் வார்த்தை அனுப்பப்பட்டதோ யூதன் அவனுக்கு மாத்திரம் தான். ஆனா எல்லாருக்கும். ஆனாதான் இப்ப 2024 ADன்றாங்க. ஏடினா என்ன? ஏடினா அண்ணா டொமினோ. அண்ணா டொமினி. இந்த இயர் ஆஃப் இந்த ஃபேவரபிள் இயர் ஆஃப் யாவே காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2024 வருஷங்களுக்கு முன்பதாக தேவனுடைய அனுகிரகம் வெளிப்பட்டது. தேவனுடைய அனுகிரகம் மனுஷனுக்கு வெளிப்பட்டது. அது வரைக்கும் யூதர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆதிகாலம் முதல் மறைவாய் இருந்துன்னு வாசிக்கிறோம். மறைவாய் இருந்ததை உலகத்துக்கு தேவன் வெளிப்படுத்துறார். யூதர்களுக்கு கொடுத்தாரு, ஆனா உலகத்துக்கு அதை வெளிப்படுத்துறார். அப்போ இந்த அனுகிரகம் இந்த அனுகிரகத்தை பத்தி தான் இங்க சொல்றாரு. என்னது? நீதி, ரட்சிப்பு. நீதி, ரட்சிப்பு ரெண்டு அந்த அனுகிரகம். அனுகிரகம்னா என்ன அர்த்தம்? தயவு தானே பிரதர்? தயவு. அனுகிரகம்னா தயவு. நம்ம சம்பாதிக்கிறது இல்லை, அவர் அனுகிரகிக்கிறார். அப்போ அந்த நீதி நம்மளோட நீதி கிடையாது, ரட்சிப்பு அவருடையது. ரெண்டுத்தையும் அவர் தான் நம்ம கொடுக்கணும். அதுதான் அனுகிரகம். என் நீதி வெளிப்படும், என் ரட்சிப்பு என்றைக்கு இருக்கும் சொல்லிட்டு மனுஷருடைய நிந்தனைகளுக்கு பயப்படாமலும் அவர் தூஷங்களால் கலங்காமல் இருங்கள். ஏன்னா வருவார் சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதே போல மனுஷரின் நிந்தனைகள் என்னது? நிந்தனை துன்பப்படுத்துற மாதிரி. அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இல்ல அதெல்லாம் சொல்லி மேல இது போடுவாங்க. அதுதானே பிரதர் நிந்தைன்றது? அது மட்டும் இல்ல, அது மாதிரி நிறைய இருப்பாங்க. அது துன்மார்க்கங்க அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. கலாத்தியர் 4 அதிகாரம் 16 பாருங்க. 261 பக்கம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? பண்ணதும் விரட்டினாங்க. சத்தியத்தை சொன்னாரு, கிறிஸ்துவ பத்தி இதற்காகவே நான் சாட்சியா இருக்கிறேன். சத்தியத்தை சொன்னதான் விரட்டுறாங்க. இதுதான் நிந்தனை. தூஷணம்ன்றது
தேவ காரியங்களை கிண்டல் பண்றது, பரியாசம் பண்றது. நிந்தனைன்றது தேவ காரியம் நிமித்தம் வருகிற, தேவ காரியம் நிமித்தம் வருகிற எதிர்ப்பு. இதனால நீங்க கலங்காதீங்க. எங்க இருந்தாலும் சரி, நீங்க எந்த பட்டணத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஒடுக்கப்படுறவா இருந்தாலும் சரி, நெருக்கத்துல இருந்தாலும் சரி, எதனால் கலங்காதீர்கள். நிச்சயமாக ஒரு நாள் உண்டு. அந்த நாளில தேவன் எல்லாத்துக்கும் சரி கட்டுவார், இரட்டிப்பாய் கொடுத்து தீர்ப்பார். பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்றாங்களோ அவளெல்லாம் தேவன் செய்வார். ஆனால் அவருடைய நீதி, அவனுடைய ரட்சணத்தையும் பிடித்துக் கொண்டவர்களுக்கு என்ன நடக்குமா? தலைமுறை தோறும் சதா காலம், என்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் வாழ்வார்கள். யூதர்களுக்கு சொல்றதெல்லாம் அவருக்கு ஆனா புரியல. ஏசாயா மூலமா இப்ப எவ்வளவு பேசுறாரு. இந்த 51 சொல்றது 53 வாசிக்கிறார். 53 என்ன சொல்றாரு? 53 போட்டு 52 அதிகாரம் 13 இருந்து பாருங்க. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படியே அடுத்த அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யாவே தேவனுடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்ப அப்படியே சொல்றாரு, சொல்லிட்டே வர்றாரு. அப்போ இந்த காரியத்தை தேவன் ஆதி முதல் கொண்டு சொல்றப்ப யூதர்களுக்கு என்ன புரியல. அந்த 53,000 இன்னைக்கு கூட யூதர்கள் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. நமது நிமித்தம் அவர்கள் கண்கள் குண்டாக்கப்பட்டு இருக்கிறது சொல்லிட்டு சொல்றார். அந்த மகத்துவத்தை பத்தி எப்படி? எழும்பு எழும்பு பலன்கொள், யாவே தேவனின் பயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எழுந்தினபடி எழும்பு, ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. ராகாப்னா என்ன என்ன அர்த்தம்? இருள் நிறைந்தது. ராகாப்னா பெருமை, 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 பெருமை. சொல்றாரு, யாவதோட பயமே பலன்கொள், முந்தின நாட்கள் பூர்வ தலைமுறை எழும்புறது போல எழும்பு. அப்ப என்ன பண்ணாரு முந்தின நாட்களில்? எகிப்துல பண்ணாரு, எகிப்துல பண்ணாரு, பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. அப்போ தேவனுடைய புயத்தை பத்தி சொல்லுகிறார், பலன்கொள். திரும்ப செய்யப்படுறாரு அவர். ஒரு கேள்வி பிரதர், இந்த வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? அது வலு சர்ப்பத்தை வதைத்ததும், அது ஏன் வலு சர்ப்பத்தை வதைத்ததுன்னா புரியல. வலு சர்ப்பத்தை யார் வதைக்கிறாங்க? மேசியா தான் கடைசியில செய்ய போறாரு. கருத்துல என்ன செய்ய போறாரு? சாத்தான காலால மதிப்பாரா? சாத்தான காலால மதிப்பாரா? சாத்தானை காலால் மதிப்பது ஆண்டவர் பண்ணவே மாட்டார். எடுங்க ரோமர் 16 அதிகாரம் எடுங்க. இருநூத்தி 25 பக்கம் 16-20 வாசிங்க. 226 16-20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். போறோம்.
அப்போ சாத்தான நசுக்கிறது யாரு? தேவன். தேவன். அது குதிங்காலை நக்குவாய்ந்தா இருக்கும். நசுக்கிறதுன்றது அவர். ஆனா நம்ம கீழே போடுறது வந்து யாரு? தேவன் தான். சண்டை யாருக்கும்? தேவனுக்கும் சாத்தானுக்கும். ஆண்டவர் செய்யப்படுறது யாரு? அந்திமேசியாக அதம் பண்ணுவார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 284 பக்கம் 7-8 வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை ஆண்டவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். அப்ப அந்திமேசியாவை நாசம் பண்றது யாரு? ஆண்டவர். ஆனா சாத்தான தேவன் தான் பண்ணுவார். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வெளிப்படுத்தலையே வருது. கள்ள தீர்க்கதரிசியும் அந்திமேசியாவையும் ஆண்டவர் அங்க போர் செய்து அவங்களை சங்கரித்து அக்னியும் கந்தமும் இருக்கிற அக்னி கடல்ல விடுவார்னு வெளிப்படுத்து 19 வாசிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்து 20 அதிகாரத்துல தேவன் வானத்திலிருந்து அக்னியை விழ பண்ணி சாத்தானை சரியா சிஸ்டர்? பட் இங்க சொல் வலுச்சற்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோன்னு சொல்றது யாருக்கோ? வதைத்தது வதைக்கிறது. ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பக்கம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசை அழிக்கும்படிக்கு இல்ல, பிசாசினுடைய கிரியைகளை. அப்போ என்ன பண்றாரு? சாத்தானுடைய காரியத்தை அவர் மட்டுப்படுத்துறாங்க. ஒரு கையை கட்டி போடுற மாதிரி அவனை வதைக்கிறது. கொல்றது வேற, வதைக்கிறது வேற. புரியுதா? கொல்றது ஒன்ஸ் ஆர் ஆல் ஃபினிஷ் பண்ணிடு. வதைக்கிறது போட்டு அவனுடைய கிரியைகளை அழிக்கிறது. அழிக்கிறது கிரியைகளை அழிக்கிறது வேற, அவனையும் அழிக்கிறது வேற. அப்போ நீதான் நல்ல போனா யாரு பிரதர்? அது இது மேசியா தானே பிரதர் நீங்க சொல்லியிருக்கு? ஆமா ஆமா ஆமா. ஓகே. ராகாவை துண்டித்தது யோபு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அது தமிழ் அவ்வளவு இதா இருக்காது, அது இங்கிலீஷ்லயும் பார்க்கணும். NIV. வாசிங்க. யோபு 9:13. தேவன் தம்முடைய தமிழ் தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார், ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். இங்கிலீஷ்ல வாசிங்க. God does not restrain his anger,
Even the cohorts of Rahab covered at his feet. Even the cohort of Rahab. Covered at his feet. John. God will not withdraw his anger. The allies of the crowd lie prostrate beneath him. கேஜவியில் இல்லை என்ஐவியில் பெற்றா இருக்கு. தி கோஹார்ட் ஆஃப் ரஹப் அப்படின்னு அர்த்தம். உதவி பண்றது. இது யாரை குறிக்கிறதுன்னா அங்க இப்ப தமிழ் எப்படி போட்டுங்க? தமிழ் என்ன போட்டுங்க? தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். பின்பகுதி ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். அகங்காரிகள் அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அகங்காரிகள் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் இங்க மறைமுகமா ராகாப் அப்படின்னு இங்கிலீஷ்ல போடுற தமிழ்ல போடல. இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா 30:7 பாருங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இது அப்படியே இங்கிலீஷ்ல வாசிங்க. To Egypt, whose help is utterly useless. Therefore I call her Rahab, we do nothing. ரொம்ப அழகா இருக்கீங்க. NIV-ல கேஜிஎல் என்ன போட்டிருக்கேன்? கேஜிஎல் கூட சரியா இருக்காது. NIV ரொம்ப நல்லா இருக்கு. கேஜிஎல் என்ன போட்டிருக்கேன்? ஏசாயா 30:7. For the Egyptians shall help in vain and to no purpose. Therefore I have called her Rahab Shebeth. ஓ இருக்கா? கேஜிஎல் பரவாயில்ல. Therefore I call her. யார் பத்தி கால் ஹர்னு யாரு சொல்றாரு? எகிப்தை பத்தி சொல்றாரு. டு ஈஜிப்ட் whose help is utterly useless. எகிப்து செய்கிற உதவி டோட்டலா வேஸ்ட், அது யூஸே இல்லை. அதனால ஐ காலர், therefore I காலர், அவளை என்ன நினைக்கிறேன்? ராகாப் the do nothing, ஒண்ணுக்கு உதவாத பிரயோஜனம் இல்லாத ராகாப். எகிப்து என்ன நினைக்கிறேன்? கையால ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ராகாப். எகிப்த சொல்றார். இதையே 89ஆம் சங்கீதம் எடுங்க. முதல்ல 87 பாருங்க. 87ஆம் சங்கீதம். சங்கீதம் 4 பாருங்க. பக்கம் 725. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாவையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் சீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். பாருங்க, 4வது 5வது என்ன வித்தியாசம்? 2 தடவை சொல்றாரு இன்னான் இன்னான். என்ன வித்தியாசம்? அது இவெல்லாம் அங்க அப்படி இங்கோட பேசும்போது மட்டும் ஸ்பெஷலா சொல்றாரு. சீயோன் என்பது தான் தெரிந்து ஸ்தலம். தன்னுடைய ஜனங்களை குறித்து இன்னான் இன்னான்றாரு. இங்க சொன்னவங்க யாரு? ராகாபு, பாபிலோனு, பெலிஸ்தியரு, தீரியரு, எத்தியோப்பியரு. நல்ல விளங்குதா? தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய அல்லாத ஜனங்கள். தன்னுடைய அல்லாத ஜனங்களை சொல்றப்ப ராகாப்ன்றார். ராகாப், பாபிலோன். முதல்ல இவங்க எங்க அடிமையா இருந்தாங்க? ராகாபிட்ட அடிமையா இருந்தாங்க.
பிறகு அதிலிருந்து மீட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வரப்ப என்ன சொல்றாரு? அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து உன்னை எடுத்திருந்த உன் தேவனாகி யாவே நானே, என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் சொல்றாரு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? அவர் விட்டுட்டாங்க. இவங்க வர்றப்பவே பாலும் தேவனுடைய கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னால அங்க என்ன நடக்குது? கண்ணுக்குட்டி வச்சுட்டாங்க. இல்ல யோர்தானை கடந்து அங்க போறப்ப கண்குட்டி வச்சாங்க. கரெக்ட். ஆகான் என்ன பண்ணான்? அதான சாபத்தீடா உள்ள போகப்படுறதுக்கு தடையா இருந்தது. ஒரு பாபிலோனு சால்வையை எடுத்துக்கொண்டான். சால்வை எடுத்தாங்க. இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க இருக்கு? பட் இது ஆரோன் கண்ணுக்குட்டி செய்யறதுக்கு அப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்தது இதெல்லாம். ஆமா ஆமா, கண்ணுக்குட்டி வனாந்தரத்துல இது போறதுக்கு முன்னால. ஏன் நீங்க நினைச்சு அந்த பாபிலோனிய சால்வை, ஏன்னா அந்த பாபிலோனிய சால்வையில அவருடைய தெய்வங்களுடைய படங்கள்லாம் வணைஞ்சிருக்கு. அதனாலதான் தேவன் சாபத்தீடுன்ற. உள்ள போய் என்ன பண்ணிட்டாங்க? அந்நிய தெய்வங்கள். ஆனா இங்க சொல்றாரு, ராகாபையும் பாபிலோனையும் எப்படி சொல்லணும்? எகிப்தையும் பாபிலோனையும் சொல்லணும். அதெல்லாம் சொல்றாரு ராகாப். ஏன் ராகாப்ல பெருமை பிடித்தவள். சரி, இப்போ 89ஆம் சங்கீதம் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பார்ப்போம். 89ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் பாருங்க. நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். சரி, இப்ப சொல்றதுக்கு முன்னால 9ஆம் என்ன சொல்றாரு பாருங்க. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். அப்ப ராகாப சொல்றதுக்கு முன்னால எதை பத்தி சொல்றாரு? பெருமையை பத்தி சொல்றாரு. ராகாப் என்றால் பெருமை. பெருமைக்கு யாரு மாடல்? இதுல ஆதியாகமம் 10ல அவர் பேர் என்ன? நிம்ரோது. பெருமைக்கு மாடல். பெருமை எல்லாம் சாத்தான் தானே ஃபர்ஸ்ட் அங்கிருந்து வந்தானே பெருமை வந்தது. ஏசாயா 14. நிம்ரோதுன்றீங்க. ஏசாயா 14. தாழ்மைக்கு யார் மாடல்? ஆண்டவர். பெருமைக்கு சாத்தான். சாத்தான். அப்போ இங்கே எகிப்துல என்ன பண்ணுவாங்க? எகிப்து அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க? பார்வோன்லாம் எப்படி? தேவன் யாரும் கிடையாது, நான் தான் தேவன், என்னை வணங்குங்கள். அதான் பார்வோன் மோசஸ் சொல்லுப்பா, அந்த உங்க தேவன் யார்? யாவே எனக்கு தெரியாது, நான் அறிய மாட்டேன். பெருமை. அப்ப இததான் நறுக்கிற இந்த பார்வனை கொண்டது எங்க கொண்டது அடிக்கிறாரு? செங்கடலை கொண்டது அடிக்கிறார். அவனுடைய கூட்டம் எல்லாத்தையும் நாசம் பண்றாரு. இதை செய்தது யாரு? தேவன், ஆண்டவர். பகலிலே மேகஸ்தம்பமும் இல்லைங்களா? தேவன் இந்திராங்களா? தேவன் ஆண்டவர் கொண்டு செய்யறாரு. சொல்றாரு, என்னையே பாக்குற மோசையை பார்த்து, என்னையே பாக்குற, உன் கையில கொடுத்துல கோல நீட்டு சமுத்திரத்துக்கு மேல. அப்போ தேவன் ஆண்டவரை கொண்டு என்ன பண்ணாரு? அந்த வலு சர்ப்பத்தை வதைக்கிறார். வரப்போகிற காலத்துல, பிற்காலத்துல வலு சர்ப்பத்தை வதைக்க போறாரு. அத முன்னாலேயே சொல்றாரு. எகிப்துல வெளியே வரப்ப காட்டுறாரு. அப்ப இந்த எகிப்தை பத்தி என்ன சொல்றாரு? ராகாப்னா என்ன? பெருமை. ஆனால் இந்த பெருமை என்னது? அத அங்கேயே எடுங்க. ஏசாயா 49
31 அதிகாரம் எடுங்க. 30 அதிகாரம் பண்ணுங்க. ஏசாயா 30 அதிகாரம் 1 வாசிங்க. பக்கம் 834. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே திளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று யாவே தேவன் சொல்கிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு இலச்சையாகவும் இருக்கும். அவர் போடும். அப்ப என்னது ஒண்ணுக்கு உதவாது. நீ நடக்கிற, ஆனா அது ஒண்ணுக்கு உதவாது. இப்போ 31 அதிகாரம் 1 வாசிங்க. சகாயம் அடையும்படி இஸ்ராயேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் யாவே தேவனை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவரும் ஞானம் உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவியல்ல, மாமிசம்தானே. யாவே தேவன் தமது கரத்தை நீட்டுவார். அப்பொழுது ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். பாருங்க, எகிப்தோட குதிரை ரதம் எல்லாம் வேஸ்ட். சாலமன் பண்ண தப்பு இதுதான். அங்கே ரதத்தை வாங்கினான், குதிரையை வாங்கினான். அவ்வளவு ஞானவான் பெயர் பெற்றவன். 20ஆம் சங்கீதம் 7வது என்ன சொல்லுது? பக்கம் சொல்லுங்க. 681 பக்கம், 20ஆம் சங்கீதம் 7வது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாக யாவே தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. சொல்றது யாரு? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். அவருக்கு இருந்தது வைராகியம். அதான் தேவன் சொன்ன இருதயத்தை கேட்ட மனுஷன். அப்போ இந்த ராகாப் என்ன, ஒண்ணுக்கும் உதவாத பெருமை. நீ நிறைய பேரை மாயெல்லாம் சிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் போய் மாட்டிக்கிறோம். நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணு, பொய்யானது. என்ன நாத்தியில சுவாசமுள்ள மனுஷன் நம்பது விருதான்ற. நான் இதை பண்ணுவேன், அவனை நம்பி போக கூடாது. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? தேவன் மேல். சர்வத்தையும் உண்டாக்கின தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ராகாப் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் உதவாத பெருமை. பண்ணக்கூடிய பெருமை தான் பரவாயில்ல. பண்ணக்கூடிய பெருமை பாராட்ட மாட்டார். பண்ணக்கூடியவர் என்ன பண்ணுவாரு? தாழ்மையா இருப்பார். பண்ணக்கூடாத வந்தா பெருமை பாராட்டும். பெருமை. ஏன்னா அவனால ரட்சிக்க முடியாது. அவன் திருடன், ரட்சிக்க முடியுமா? திருடவும் வழிக்கு வந்தா முடியும். ஆனா அவன் பெருமை உள்ளவன். தாழ்மை உள்ளவர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தாரு. அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும். இந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அவரால் முடியும். இந்த ஜீவனை நான் கொடுக்கிறேன். அதை வைக்கும்படியாக உண்டு, மறுபடியும் எடுத்துக்கொள்ள அதிகாரம் உண்டு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப அந்த புயத்தை பத்தி சொல்றாரு. ராகாவை துண்டித்தது, அந்த பெருமையை அடங்க பண்ணினது இதுதான்.
மகா ஆழத்தின் தண்ணீர்களாக சமுத்திரத்தை வற்றி போக பண்ணிருந்தும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்குனது நீதான் அல்லவோ. இதெல்லாம் சொல்லிட்டு வர, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் உள்ளுக்கு ஒப்பாகிற மனுஷனுக்கும் பயப்படுவதற்கும் எல்லாம் மனுஷங்களை பார்த்து பயப்படுறீங்க நீங்க. தேவன் நம் பட்சத்தில் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? யூதர்கள் சொல்றார், அவன் கலங்கி இருக்கிறாங்க. கலக்கத்து தான் சொல்றார், இல்ல என்னுடைய புயத்தை நோக்கி பாருங்கள். வெட்டப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள். இப்ப உலகதாதி யாரு? ஆபிரகாம் சாராளை சொன்ன மாதிரி சொல்லிட்டு தேவன் யார மனசுல வச்சு சொல்றாரு, நீங்க அவரை நோக்கி பாருங்க. அவர் காலத்தான் எல்லாம் சரியாகும். இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்து நிமித்தம் இடைவிடாமல். நிறைய பேர் இந்த சாத்தான் இருக்கானே பிரதர், இந்த சாத்தான் என்ன போட்டு அவ்வளோ எழுக்கத்தான் சாத்தான் தான் விடுவாங்க. பிரதர் சாத்தான் என் குடும்பத்தை ரொம்ப கிரியேட் பண்றான் பிரதர். சாத்தான் குடும்பத்தை ரொம்ப கிரியேட் பண்றான் பிரதர். நீ ஏன் சாத்தான் நினைக்கிற? கிரியை செய்யறது ஆண்டவர். ஆண்டவரை நினைக்கணும், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும். சாத்தான் அங்க என்ன பண்ண முடியும்? அவர் கிரியை அழித்து போடுவார். பயப்படவே கூடாது. தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? பயத்தின் ஆவியை கூடாமல் அன்பும் பலனும் தெரிந்த புத்தியுள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். பிரச்சனை வரப்ப நம்ம பிரச்சனையின் நாயகனை நோக்காமல் அந்த பிரச்சனையே பெருசுப்படுத்துறதுனால என்ன ஆயிடுறது? அது அமிழ்ந்து போய்விடுகிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம். சாத்தான் செய்யற ட்ரிக்கு தான். நம்மளை உடச்சி பார்ப்பான், ஒன்றும் மனைவினா சோறு கொடுத்து பார்ப்பான், அவ்வளவுதான்பா, இனிமேல் நீ பண்ண முடியாது, இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிற? கரெக்டு தான். அவனை பார்த்து சொல்லணும், கரெக்டு தான்ப்பா, நான் பண்ண முடியாது, ஆனா எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, உலகத்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு பலம் உண்டு. நீ அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய கிரியைகள்லாம் அவர் அழிச்சிட்டார், ஆனா நீ என்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. பயம், பயத்தின் காரியம் வரப்ப இந்த வசனத்தை சொல்லுங்க, ஓடிப்போம். இதெல்லாம் அபியாசப்படுத்தணும். கனலெறியும் சோதனையில் கலங்கிடாதே என் விசுவாசமே. வசனத்தை கொண்டாகும். கலங்கிடாதே என் விசுவாசமே. விசுவாசம் எப்படி? வசனத்தினால அடிப்படையா, வசனத்தின் அடிப்படை இருந்ததுன்னா எதையும் மேற்கொள்ள முடியும். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அதன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. ஏன் பயப்படுறீங்க? உன் தேவனாய் இருக்கிற யாவே ஆகிய நானே, யாவே நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை கொடுக்கிற சேனைகளின் யாவே என்ற நாமம் உள்ளவர், எல்லாத்தையும் அடக்கிறவர், எல்லாத்தையும் ஆளுகிறவர் நான். நீ ஏன் பயப்படுற? நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயில் அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். தேவனுடைய கரத்தினுடைய நிழலாம் மறைக்கிறது ஒரு ஆனந்த காரியம், தெரியுமா? தேவனுடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறது. யாருக்கு அந்த அனுபவத்தை முதல்ல கொடுத்தார் தேவன்? யாருக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தாரு? சொல்லுங்க. ஆதாம் கொடுத்துட்டு விட்டுட்டா இல்ல? ஆதாம் ஆதாம் ஃபர்ஸ்ட் தேவன மகிமையில இருந்தாருல்ல, அப்ப இருக்கும்போது அதுலயும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க பிரதர். ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி கேட்கிறேன். God bless you. யார் சொன்னது? Yes. யாத்ரா 33,000 20 பாருங்க. 20 யாத்ரா 33,000 20 23,000. ஃப்ரெண்ட் சைலண்டா தான் டக்குன்னு அடிச்சான். God bless you. 114 பக்கம்
நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் யாவே தேவன், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நின்று என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமும் காணப்படாது என்றார். பார்த்தது யார? ஆண்டவர். மேசியாவர். அப்போ மேசியா பாக்குறப்ப எப்படி அது தேவன் தன்னுடைய கரத்தினால் மூடும் போது நம்ம யாரு பார்ப்போம்? ஆண்டவரை. ஏன் இப்போ எல்லாரும் உங்க கையை அப்படி கண்ணு முன்னாடி வச்சு மூடிக்குங்க, எல்லாம் மூடிக்குங்க, எல்லாம் மூடிங்க, கை வச்சு மூடிட்டீங்களா? கை எடுக்காதீங்க, கண்ணு அப்படியே திறந்து பாருங்க. எதை பாக்குறீங்க? அப்போ மோசேக்கு என்ன சம்பவிச்சது? அவர் கண்ணை திறந்து பாக்குறப்ப எதை பார்த்தாரு? தேவனுடைய கரத்தை ஆண்டவரை தான் பாக்குறாரு. இது ஒரு ஆனந்த பாக்கியம். இது சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு, என் கரத்தின் நீடினால் உன்னை மறைக்கிறேன், நீ கவலைப்படாத, எழும்பு எழும்பு, யாவையுடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற இடத்துலயுமே எழுந்து நில். தேவனுடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை இடத்துல குடிச்சிருக்கிறான். எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் மண்டல்களை உறிஞ்சி குடித்தாய் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ. ஆனால் எதுக்கு ஒப்பனையா இருக்கிறது? லூக்கா 22 அதிகாரம் 42 பாருங்க. நூத்தி 18 பக்கம். பிதாவே 42 தானே பிரதர்? பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அது என்ன பாத்திரம்? அந்த அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கக்கூடிய ரத்தம், அது அந்த பாத்திரம். அப்ப அது எவ்வளவு உக்கிரமா இருந்திருக்கும். சர்வ லோகத்தின் பாவத்தை அந்த பாத்திரம் அதை தான் அவர் தன்மையில் எடுத்துக் கொள்ளுகிறார், அந்த பாத்திரத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். புரியுதா? புரியுது. அப்ப சொல்றாரு ஏசாயால, என்ன நீ என்ன சொன்ன? உக்கிரத்தின் பாத்திரத்தை குடிச்சிருக்கிற. இது ஆனா வரப்போகிற ஒருத்தர் வரப்போறார், அவர் தான் அந்த புல் உக்கிரத்தை குடிக்க போறார். அவர் குடிச்ச பிறகு என்ன ஆகும்? அவர் குடிச்ச பிறகு, அந்த பாத்திரத்தை அவர் குடிச்ச பிறகு என்ன ஆகும்? மன்னிப்பு. என்ன சொல்றாரு? நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. யார்ப்பா சொல்றாரு? செபதேகன் குமாரனை பார்த்து, நான் பெரும் ஸ்நானத்தை நான் பெரும் பானம் பண்ணும் பார்த்து நீங்க பானம் பண்ணுவீர்களா? அப்போ இவர் அந்த உக்கிரத்தை குடித்தார், சர்வலோகத்தின் பாவத்தையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். இது ஒப்பனையாதான் அங்க சொல்றாரு, வரப்போற அவர் செய்ய போறாரு. புரியுதா? 18வது வசனம், அவள் பெற்ற புத்திரர் எல்லாரும் யார்? அந்த அவள் இஸ்ராயேல் அல்லது எருசலேம். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. ஒருத்தர் கூட இல்லை, ஒருத்தர் கூட இல்லை இஸ்ரேல்ல. எசேக்கியேல் 22 அதிகாரம் 30வது வசனம் பாருங்க.
பக்கம் 987. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்போ இந்த முக்கிரத்தை தடுப்பதற்காக யாரு? அவள் பெற்ற புத்தரெல்லாம் ஒருவரும் அவளை நடத்தல. குமார் ஒருவரும் கை கொடுத்து அழைப்பார் இல்லை. யாரு? இஸ்ரவேல் பெற்ற புத்தர்கள் ஒருத்தர் கூட செய்யல. ஆனா ஒருத்தர் செஞ்சார். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் எடுங்க. பக்கம். எல்லாரும் வெளிப்படுத்தி 12 அதிகாரம் 5 பாருங்க. சகல ஜாதிகளையும் இருக்கு போலால் ஆளுக செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏசாயா காலத்து சொல்றாரு, எப்படி ஒருத்தர் நீ பெற்ற குமாரில் ஒருத்தர் கூட உனக்கு உதவி செய்வார் இல்ல. ஆனா ஒருத்தர் வரப்போறார், யாஷுவா மேசியா. அவர்தான் உனக்கு உன்னை நடத்துவார், உன்னை கை கொடுத்து அழைப்பார். வருத்தப்பட்டு பாருங்களே, எல்லாரும் எடுத்துட்டு வாருங்கள். ஏசாயாவை கொண்டு தீர்க்கதரிசனமா எப்படி சொல்றாரு பாருங்க. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது, உனக்கு பரிதவிக்கிறவன் யார்? வாழ்க்கடிப்பும் சங்காரம் எல்லாம் உனக்கு பரிதவிக்கிறவன் யார்? ஆண்டவர் பரிதவிச்சாரா இல்லையா? மத்த 37 கோழி தன் குஞ்சுகளை சிறையின் கீழ் சேர்த்துக் கொள்ள வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இந்த நாள் ஏசாயா காலத்துல ஒருத்தரை இல்லை, ஆனா ஒருத்தர் வரப்போறார். அவர் பரிதவிப்பார். உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள், அவர்கள் வரையில சிக்குண்டமான போல் தலைமான போல் எல்லா வீதிகளின் முனையிலும் யாவையில் உக்கிரத்தினாலும் தேவனுடைய கண்டித்தினாலும் நிறைந்தவளாய் கிடக்கிறார்கள். ஆகையால் திரும்பப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். யாவையாகி உன் சர்வ வளரும் நம்முடைய ஜனத்தாக வழக்காட போகிற உன் தேவனமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இது தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் நீக்கி போடுகிறேன். இப்போ இந்த 5ஆம் வசனத்துல கொஞ்சம் வாங்க கூர்ந்து பார்க்கணும். 51:5. தீவுகள் எனக்கு காத்திருந்து என் உயரத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். தீவுகளா காத்திருக்கிறது, எல்லாருமே காத்திருக்கிறாங்க. இது இந்த காலத்துக்கு. இந்த கடைசி 2 வசனங்கள்ல என்ன நடக்க போறதோ அதெல்லாம் காத்திருக்கிறது. இதை இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஏசாயா 25 அதிகாரம் எடுங்க. ஏசாயா 25 அதிகாரம் 6 இருந்து 9 வரைக்கும் வாசிக்கும். பக்கம் 829. சேனைகளின் யாவே தேவன் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் இனமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலேயே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். யாவையாகிய தேவன் எல்லார் முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். யாவே தேவனே இதை சொன்னார். அந்த அந்த அழகா ஏத்தத்தோட யாவே தேவனே, God bless you.
அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே யாவே தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். என்ன சொல்றாங்கள? இவருக்காக காத்திருந்தோம். யாரெல்லாம் சொல்லுவாங்க? சகல ஜனங்களும், தீவுகள் எல்லாம். இத இன்னைக்கு தப்பா போதனை பண்றாங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அதாவது இந்த கர்த்தர் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அப்போ இவருக்காக காத்திருந்தோம் யார் எதெல்லாம் சொல்லுவாங்க? 51:5 தீவுகள் என்ன சொல்றாங்க? 51:5 தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கும். எனக்கு காத்திருக்கும், ஆனா எங்க நம்பிக்கை? என் புயம், என்னுடைய தாசன் ஆகிய உங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கும். என்னுடைய தாசனும் உங்களும் ஆண்டவரும் ஆகிய யாஷுவா மேசியா மேல் நம்பிக்கையா இருக்கும். இப்ப எனக்கு காத்திருக்கும். அதான் 25 வாசிக்கும். யார் செய்யறாருங்க? தேவன் செய்யறாரு. எப்படி செய்யறாரு? தன்னுடைய தாசனை கொண்டு. அவர் ஞானமாய் உயர்த்தப்பட்டு 52 வாசிக்கணும். என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு 52:13 மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். இப்ப இதைதான் இந்த காலத்துக்கு செய்ய போறேன். இதான் இப்போ 51 முழுக்க இஸ்ரேலுக்கு தீர்க்கமா சொல்றார். யார் பார்க்கணும்? யார் சந்ததியில வந்தீங்க? ஆபிரகாம் சாராள் சந்ததியில வந்தீங்க. ஆனால் இதெல்லாம் நான் சொன்னல எங்க நிறைவேற்ற போறேன்? என்னுடைய குமாரனுக்கு நிறைவேற்ற போறேன். அப்போ நமக்கு ஆபிரகாம் பண்ண எல்லாம் யார் மூலமா வருது? நமக்கு ஆண்டவர் மூலமா தான். 51 இவ்வளவு காரியங்களை அடக்கி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்குன்னா யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு யூதர்களுக்கு சொன்னாரு. யூதர்களுக்கு மறைவாய் அந்த ரகசியத்தை, மறைவாய் இந்த ரகசியத்தை பிற்காலத்துல பரிசுத்த ஆவியை கொண்டு நமக்கு இதை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா எபேசியர் 3 தான் பவுல் சொல்றார், முற்காலத்து மறுப்புதற்கு அறிவிக்கப்படவில்லை இந்த ரகசியம், கிறிஸ்துவை பற்றிய ரகசியம். கிறிஸ்துக்குள் மறைவாயிருந்த எல்லாத்தையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா அப்போ நம்ம யாருக்காக ஆயத்தமா இருக்கணும்? ஆண்டவர். எப்படி அவர் ரகசிய வேலை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆயத்தமா இருக்க முடியும்? வசனத்திலேயே நம்ம அவர் பரிசுத்தம், நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். தேவனுக்கேற்ற சுத்தாங்கத்தை நாம் அடைய வேண்டும். ஆண்டவருடைய சாயலை மாற்றப்பட வேண்டும் என்றார். அவர் என்ன செஞ்சாரோ அதுதான் நம்ம செய்யணும். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தான் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் இதா சொல்ல என்ன சொன்னாரோ அதான் செஞ்சாரு. அதே போல தேவன் நமக்கு என்னென்னலாம் சொல்லிருக்காரோ அதே நம்ம செய்யறப்ப நம்மளும் அவர் சாயல மாறுவோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 37ஆம் சங்கீதம் 31 37 31 பக்கம் 692. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. எப்ப நடையில் பிசாது? நம்ம வேதத்தை அதை வாசி 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 என்ன ஆகணும்? நம்ம சுபாவம் போய் அந்த திவ்ய சுபாவம் வரப்பதான் அது பிசகாது. அப்பப்ப பித்திரு வந்துட்டே இருக்கும். இந்த பித்திரெல்லாம் சரி பண்ணிட்டே இருக்கணும். வேத வாசிக்க 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 நம்ம சுபாவத்தை மாற்ற பெரியமானது. எப்படி யூதர்களுக்கு விட்டாங்க, ஆனா நம்ம விடக்கூடாது. அவளுக்கு ஒரு ஏற்பாடு, நமக்கு 2 ஏற்பாடு. அவளுக்கு வெறும் நமக்கு தேவனுடைய பரிசுத்தாய், அவளுக்கு மிருக ஆட்டுக்குட்டி, நமக்கு தேவ ஆட்டுக்குட்டி. இதெல்லாம் நம்ம நினைவில் கொள்ளணும். தேவன் நம்ம மேல எவ்வளவு கருத்தினை அன்பா இருக்கிறார், அதை நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.